நம்முடைய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கின்ற சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் வட்டம் சேலத்திற்கும் ஆத்தூருக்கும் நடுவிலே அமைந்திருக்கின்ற மிக உயரமாகிய 146 அடி உயரத்தில் வளர்ந்து நிற்கின்ற முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவச் சிலையை ஸ்ரீ முத்துமலை முருகனை நமக்கு உருவாக்கி தந்த பெருமகனார் இந்த அருமையான கோவில் மற்றும் முத்துமலை முருகன் தியான மண்டபத்தினுடைய அரங்காவலர் குழு தலைவர் நிறுவனர் திருமிகு ராஜரிஷி ஸ்ரீதர் அவர்களுக்கும் அவர்களுடைய அருமை துணைவியார் சத்யஸ்ரீ அவர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பிலே முதல் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, நான் உலகப்புறம் போயிருக்கிறேன். குறிப்பாக மலேசியாவில் பத்துமலை முருகன் கோயில்னு அடிக்கடி கேள்விப்படுவோம். அங்கே இங்கே 6 படை வீடு இருக்கிற மாதிரி அங்கே 10 மலை தண்ணீர் மலை என்று ஒரு 5 இடங்களில் முருகப்பெருமான் இருப்பார். இங்கே அந்த 10 மலை முருகன் கோயிலுக்கு 420 படி மலேசியாவில். அதில் தைப்பூசத்தன்றைக்கு தமிழர்கள் மட்டும் இல்லைங்க, சீனர்கள் மலாய்க்காரர்கள் அத்தனை பேரும் பால் குடம் எடுப்பார்கள், காவடி எடுப்பார்கள், வேல் குத்தி வருவாங்க. அப்படியான பெருமை. இந்த கையளவு வேலை கன்னத்தில் சொருகின்னு பாடுவாங்க இவங்க ஸ்ரீமதி. அது மாதிரி அந்த 10 மலை முருகனை ஒரு 10 ஆண்டா நேர்முகம் பண்ணுற வாய்ப்பு எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி எனக்கு தந்தது. அதனுடைய நிறுவனர் ராஜாமணி அவர்கள் இப்போ புதுயுகம் சேனலில் இருக்கார். அவர் தான் அந்த வாய்ப்பை தந்து நான் குடும்பத்தோடு போய் அதை கும்பிட்டு வருவேன். 10 மலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இப்போ முத்துமலைன்னு சொல்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குது. இந்த முத்துமலை முருகன் கோயில் நாங்கள் காலையிலே வந்துட்டோம். நானும் என்னுடைய குடும்பத்தாரெல்லாம் வந்திருக்கிறோம். போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு உள்ளேயே 6 படை வீடுக்கான முருகனும் இருக்கார், அவரையும் சுற்றி பார்த்துட்டு அந்த அஷ்ட விமானம் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிற அமைப்பில் முருகப்பெருமானுடைய உருவத்தையும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் விநாயகப் பெருமானும் முருகனுமாக அமர்ந்திருக்கிற கோலத்தை பார்த்துட்டு மேலே போய் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்கிற அந்த வேலில் அபிஷேகம் பண்ணுவதற்கான அந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்தேன். அங்கிருந்து பார்க்கிற போது ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த மலையில் முருகப்பெருமான் படுத்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. நீங்கள் போய் பார்க்கணும் எல்லாரும். அதாவது முருகப்பெருமான் ஆகாயத்தை பார்த்தபடி படுத்திருக்கிறார். அது மலை இப்போ ஐயா ஸ்ரீதர் அவர்கள் சொன்ன மாதிரி பாறையாக இருந்தால் மாறாது. ஆனால் இது மரங்கள் நிறைந்த இடம். மரம் வளர்ந்தால் முகம் மாறிடும். இப்போ மேகத்தில் சிங்கம் தெரியும், யானை தெரியும், 5 நிமிஷத்தில் எல்லாம் காணா போயிடும். ஆனால் இங்கே மாறாமல் இருக்குது. ஏன்னு கேட்டால் ஐயா சொன்னாங்க, அந்த மரங்களெல்லாம் அந்த வடிவத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்குமா, அதுக்கு பிறகு அது என்ன செய்யுமா, வளராதான், பட்டு போயிருமா. அப்போ பாருங்கள், இயற்கை ஒரு உருவத்தை கண்ணுக்கு முன்னாடி நம்ம காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த முருகன் படுத்த கோலத்தில் இருக்கிறார் என்றால் நின்ற கோலத்திலே முருகப்பெருமான் வேலோடு இடது கையிலே வேல் வைத்திருக்கிறார். ஒரு வீரனாக போர்க்களத்திலே அவர் வேலை தாக்கி நிற்பது போல இந்த பகுதியை காத்து நிற்கின்றார். இந்த அற்புதமான முருகனுடைய கோயிலை நிர்மாணித்து வருகிற பெருமக்களுக்கெல்லாம் அன்னதானமும் தினந்தோறும், அதுவே கேட்க இன்னும் அருமையாக இருக்குது, அன்னதானத்தையும் சேர்ந்து இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள்.
அவருடைய குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழணும்னு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பங்கு பெற எங்களை அழைத்து பெருமை சேர்த்தவர் யார் என்று கேட்டால் 1952 அவர் பிறந்த ஆண்டு. அநேகமாக எனக்கு ஒரு 3 வயசு மூத்தவர். ஆனால் பார்த்தா அப்படி இப்போ தொப்பியை மாற்றிட்டார், வேறு தொப்பி வச்சுருக்காரு. முதல்ல எம்ஜிஆர் தொப்பி வச்சுருந்தார், இப்போ வேட்டைக்காரன் தொப்பி வச்சுருக்காரு. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். இப்போ ஒரு பாட்டும் பாடினார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்னு. அத்தகைய பெருமை மிகுந்த ஐயா திருமிகு எஸ்ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் இந்த எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை தொடங்கி 10 ஆண்டுகள் எல்லா வகையான செயல்பாடுகளிலும் வெற்றியடைந்து இப்போது இந்த விழாவை நடத்துகின்றார்கள். இன்னைக்கு காலையிலிருந்து யாகம், ஹோமம், ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்த்து அதுக்கு மேலே ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாரு. அதில் மணமக்களை நேரடியாகவும் பார்த்து பேசுகிறார். அவருக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய குடும்பத்தார், அவருடைய துணைவியார் அவர்கள், அவருடைய 2 புதல்வியர்கள், அவங்க ஒருவர் ஆசிரியை, மற்றொரு வட்டாட்சியராக இருக்கிறார் உறையூரில், திருச்சி அருகிலே. இந்த குடும்பமே சேர்ந்து பல குடும்பங்களில் விளக்கேற்றி வைக்கின்ற பெருமையை செய்து கொள்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு பரிசுகளையும் அவர் பெற்றிருக்கிறார், விருதுகளையும் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் இப்போ வாட்சப்னா பட்டிமன்றம் மத்தியானம் தான் நடத்தணும். அதனால் பல விருதுகளை அவர் பெற்றிருக்கிறாருங்கிறத நாங்கள் சொல்லிட்டு, இன்னும் பல விருதுகளை பெற இருக்கிறார். டெல்லியில் போய் இந்த மாதம் அமெரிக்க தமிழ் சங்கம் அவருக்கு அந்த பட்டத்தை தர்றாங்க. நானா இதவா சரி, நான் என்னையே திருப்பி சொல்கிறேன் நினச்சேன். குளோபல் லீடர்ஸ் அவார்ட்ஸ், கைதட்டுங்க எல்லாரும். அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, ஃபெட்னா ஐயா, ஃபெட்னாங்கிற நம்மைப்பா, சரி, ஏன்னா நான் பலமுறை அங்கே போயிருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு அந்த விருதை தருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி மீண்டும் மீண்டும் நீங்கள் விருதுகளை பெற வேண்டும். நிறைய மணமக்களுக்கு, அதாவது மணமக்கள் சொல்லப்படாது, இளைஞர்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வந்திருக்கிற உங்களை எல்லாம் வரவேற்று, பட்டிமன்றத்தோட தலைப்பு இன்னைக்கு அவங்களுடைய மேட்ரிமோனியல் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலைக்கு ஏற்றபடியான தலைப்பு. இன்றைய சூழலில் திருமணங்கள் தாமதமாவதற்கு காரணம் யார்? இதுதான் முக்கியமான கேள்வி. யார் 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 இப்படி எக்கோ கூட போடலாம். பெற்றோர்கள்னு பிள்ளைகள் குற்றம் சாட்டுறாங்க, பிள்ளைகள்னு பெற்றோர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இதுதான் இப்போ இங்கே வந்திருக்கவங்க வீட்டில் பிள்ளைகள் இருக்கலாம். ஏன் கல்யாணம் ஆகலைன்னு கேட்டால் அந்த பையன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, அந்த பிள்ளை ஒத்துக்கிற மாட்டேங்குது. பெற்றோர்கள் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டோம்னு வைங்க, இங்கே பாருங்க, நான் போய் பார்க்குற பொண்ணெல்லாம் வேணாம்ன்றாங்க, அப்புறம் நான் யாரை போய் கல்யாணம் பண்ணுவேன்? இது அவங்க பக்கம். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. திருமணங்கள் தாமதமாவதற்கு காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா? இந்த தலைப்பில் தான் பேச போகிறேன். தலைப்பு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? ஒரு கைதட்டு கொடுத்துருங்க. ஏன்னா சும்மா உட்காந்துருந்தோம் தூக்கம் வந்துடும், அதுக்கு தான் அப்பப்போ கைதட்டிக்கிட்டே இருக்கணும். அது நிற்கிறவங்களாம் கூட வந்து உட்காரலாம். சேர் இருக்கு ஐயா, போட்டு விடுங்க. நீங்கள் உட்காந்துக்குங்க ஐயா, நீங்கள் 2 பேரும் 3 பேர் உட்காந்துங்க. பின்னாடி மறைக்குது கேமராமேன், நீங்கள் உட்காந்துக்குங்க. சும்மா சும்மா அது ஓடும், ஆட்டோ தானே, ஆட்டோமேட்டிக்காக ஓடும். இது நேரலையா, லைவாயா, ரெக்கார்டட் தானே? சரி, எடுத்து கொடுங்க, நம்ம யூடியூப்பில் கூட போடுவோம். நீங்களும் உட்காந்துக்கிங்க. இவர் யார் இங்கிட்டு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காரு? இது ஒரு லைவா? இல்லை அப்படி எடுக்காதீங்க, அப்புறம் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆளுக்கு எடுக்காதீங்க ஐயா. என்ன எல்லார் கையிலையும் கேமரா இருந்தால் அப்புறம் யார் தான் நடிக்கிறது? நிறைய சேர் இருக்கு. கால் வலிக்குதுன்னு நினைக்கிறவங்க போய்தாங்க, சேரை தூக்கி போட்டு உட்காந்துக்குங்க.
பேசி முடித்த உடனே சாப்பிட்டு தான் போகிறீங்க, சரியா? சரி ஐயா, சாப்பாடு இருக்கு இல்லையா? ஐயா சொல்லிட்டார் சாப்பாடு இருக்குது. அதனால் முருகப்பெருமான் உங்களுக்கு அவர் திருமணம் பண்ணது திருப்பரங்குன்றத்தில் அவங்க அப்பா அம்மா பண்ணி வச்சாங்க. பிரச்சனையே வேணாம், அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பா அம்மாவுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு, அவருக்காக ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு. அதெல்லாம் கேட்டுக்கிறோம், நம்ம ஆரம்பிச்சிடப்படாது. முருகப்பெருமான் பண்ணியிருக்காரு அப்படிலாம் பேசப்படாது. அப்புறம் முருகப்பெருமான் சூரனை கொண்டாரு, நம்ம கொல்ல முடியுமா? சூரனை பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுந்துருவோம் நம்ம. அதனால் யார் என்ன செய்வாங்களோ அதை எதை பின்பற்றணும் எதை பின்பற்றக்கூடாதுன்னு விட்டு பார்த்துக்கிறணும். இதான் இன்னைக்கு தலைப்பு. இதில் திருமண தாமதத்திற்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்று பேசுவதற்கு வந்திருக்கவர் யாருன்னு கேட்டால், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்னு விஜய் தொலைக்காட்சியில் ஒரு 1500 பேர் போட்டியிட்டு அது அப்படியே 32 பேரை குறைச்சி அதில் 32 பேரை குறைச்சி அதில் எங்களை நடுவரை வச்சு பேச வச்சாங்க. அதில் மிகச்சிறப்பாக பேசிய நல்ல நகைச்சுவையாளர் யாருன்னு கேட்டால் அவர் தான் இன்றைக்கு வருகை இருந்திருக்கிற நாகமுத்து பாண்டியன் அவர்கள். இவருக்கு சொந்த ஊர் கும்பகோணம். இதில் இவருக்கு என்ன தகுதி இருக்குது பேச அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே தகுதி தான், கல்யாணம் ஆகலை. இந்த 3 பேர் வாயை திறக்கப்படாது. அது சரின்ட்டாரு. என்ன செலவானாலும் பரவாயில்லையா, உங்கள் செலவில் பண்ணியிருங்க. அவ்வளோதான், போதுமா? சரி, இதுதான் இன்றைக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பெற்றோர்கள் தான் காரணம், நாங்கள் தயாராக இருக்கோங்கிறாங்க. சரி, அடுத்து வந்திருக்கவங்க யாருன்னு கேட்டால், அவங்க பேரூர் கல்லூரியில் தமிழ் பயின்று எம்ஏ எம்பில் பட்டங்களை பெற்று தமிழாசிரியராக, பேராசிரியராக, கவிஞராக மேடைகளிலே முழங்கி வருகின்ற நல்ல பேச்சாளர், கவிஞர் கோவை பூங்கொடி அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார். அவருக்கு இதில் எப்படி பேச என்ன தகுதி அப்படின்னா, அவருக்கு இப்போ திருமணம் பண்ண வேண்டிய வயதில் ஒரு பெண் இருக்காங்க. வேறு வழி கிடையாது, சொல்லித்தான் ஆகணும். ஆமாம், அவர் என்ன எல்லாத்துக்கும் ரெடியாக தேவை வச்சுக்காரு போட்டுருக்கு. சரி சரிங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, பெருமையாக சொல்கிறேன். புதியுகம் சேனலில் யாவரும் கேள்வி நிகழ்ச்சியில் நான் நடுவராக போயிருந்தப்ப அவங்க பொண்ணு என்கிட்ட பேசுகிறாங்க. இவங்க ஏற்கனவே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அம்மாவுக்கும் நான் தான் நடுவர், அவங்க பொண்ணுக்கு நான் தான் நடுவர், நான் அவங்க ஃபேமிலி நடுவர். அப்படி ஆகிட்டேன், ஃபேமிலி டாக்டர் மாதிரி. அதனால் அவர்கள் விரைவில் அந்த மாமியாராகி பேரன் பேத்திகளை எடுத்து எல்லா நலனும் பெறணும்னு வாழ்த்தி, இவர்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் தான் பேசுகிறதுக்கு இந்த 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெற்றோர்கள் கார் வாங்கி தர்றோம்ங்கிறாங்க, வீடு வாங்கி தர்றோம்ங்கிறாங்க, வேலை வாங்கி தர்றோம்ங்கிறாங்க, வேலைக்கு போக வேணாம்ங்கிறாங்க, பிள்ளையை கல்யாணம் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு பேசுவதற்காக இதோ வந்திருக்கிறார். நாகர்கோயிலேருந்து வந்திருக்கார். சாதாரணம் கிடையாது, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலேருந்து வந்திருக்கிறாரு. நல்ல பேச்சாளர், கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறாரு. அது மட்டும் இல்லை, அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு உதவி என்று எல்லாருக்கும் உதவுகிற நல்ல மனப்பாங்கு உடையவர். அதனால் அத்தகைய பெருமை மிகுந்த அவர் இப்போது காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்கு, கேட்டுக்கங்க அம்மா, முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்கு டாக்டர் பட்ட ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேராசிரியர் சிதம்பரம் தான் அவருக்கு நடுவர், அவருக்கு வழிகாட்டி. இத்தகைய பெருமை மிகுந்த நல்ல பேச்சாளர், எங்களுடைய டீமோட மேனேஜர், கிரிக்கெட் மேனேஜர் மாதிரி நல்ல மேனேஜர்
வழக்கத்திற்குரிய செல்ல கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க, பிள்ளைகள் தான் பேச. அதே அணியில் இந்த பக்கம் ஒரு பெண்மணின்னா அந்த பக்கம் ஒரு பெண்மணி. அவங்க யாருன்னு கேட்டால், படிக்கிற காலத்தில் திருவனந்தபுரம் கல்லூரியில் தமிழ் துறையில் தங்கப்பதக்கத்தை வென்ற ஒரு பெருமையுடையவர். கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, நல்ல பேச்சாளர், அருமையாக பாடுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. இத்தனை பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியை டாக்டர் ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. நான் அவங்கள பற்றி சொல்கிறப்பெல்லாம் கவனமாக மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டே இருப்பேன். என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதை விட்டுட்டீங்க, இதை சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படிமா, அதுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்தம்மா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த இது ஸ்ரீமதி அது விட்டுட்டீங்க, அந்த எம்ஏ பதக்கம் அதை விட்டுட்டீங்க. அதனால் எல்லாம் மனப்பாடு பண்ணி கையில் வச்சுருப்பேன். இந்த 4 பேர் தான் பேச போகிறாங்க, நீங்கள்லாம் கேட்க போகிறீங்க. இப்போ தலைப்பு சொல்லியாச்சு, பேசுகிறதுக்கான ஆட்களை அறிமுகம் பண்ணியாச்சு. எவ்வளவு நேரம் பேசணும்னா மணி 12. இந்த மணி இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு காட்டுப்பாங்களா ஐயா? 12 உச்சகால பூஜை. சரி, உச்சிக்கால பூஜைக்கு மணி அடிச்சிட்டாங்க. இப்போ பேச வேண்டிய நேரத்தை நம்ம முடிவு பண்ணுவோம். எதுக்குன்னா, நான் ஒரு கிராமத்தில் பேச போயிருந்தப்ப அங்கே இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன். அவர், ஐயோ அப்படிலாம் கேட்காதீங்கயா, இது உங்கள் ஊரியா, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன வேலையை நான் ஊராக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் அப்படி சொல்லப்படாது. அணித்தலைவர்கள் 10லேருந்து 12 நிமிஷம். ஐயா, நீ உங்கள் எம்பிட்டு கவலையாக இருந்தாலும் சரி, அதான் அப்படி தான் எழுதி வாய்ச்சிருங்க. எம்பிட்டு நேரம் பேசினாலும் அம்பிட்டு பணம் தான் கொடுப்பேன் நான், அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதனால் நீங்கள் நடிக்க வேண்டிய அளவுக்கு நடிங்க, அளவுக்கு மேலே கூவ வேண்டாம். அதனால் 10லேருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. மணி எங்கேயா இந்த இருக்கா? பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து இது என்ன, நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்னன்னா கைதட்டுங்க. ஐயா, இந்த கைதட்டுறப்ப கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்கய்யா. எடுத்துருக்கீங்களா? இப்போ கூட எடுங்களேன், சும்மா நான் ஒரு நிமிஷம். இந்தா உங்களை நோய் கேமரா வருதியா, கைதட்டி சிரிங்க பார்ப்போம். கேட்க சிரிங்க சிரிங்க. அப்புறம் போட்டால் நீங்கள் தான் நல்லா இருக்க மாட்டீங்க. நல்லா வச்சுருங்க, அழகா எடுங்கய்யா. இப்போ கூட சிரித்து கை தட்ட மாட்டேங்கிறீங்களா? அந்த அப்படி கையெல்லாம் காட்டுங்க, அப்படி தான் பிரமாதம். அவர் பல கூட்டங்களுக்கு போயிருப்பார் போட்டுருக்கு. எந்திரிச்சுலாம் கும்பிட்றாங்க பாருங்க சில பேர், ஓட்டு கேட்குற மாதிரி. இங்கே வரைக்கும் வாங்க, முன்னாடி வரைக்கும் வாங்க. இதுதான் டிவியில் நடக்குது தெரியுமா? டிவியில் கலக்க போகுது, அசத்த போகுது, எல்லாம் சிரிக்கெல்லாம் மாட்டாங்க. ஒருத்தர் கம்பு வச்சுட்டு வந்து அடிப்பேன், சிரி சிரி சிரி. அதில் சில பேர் உருண்டெல்லாம் சிரிப்பாங்க. அவன் நல்லா சிரிக்கிறானே, 100 ரூபா போயிட்டாங்க. அதனால் நீங்கள் உட்காந்து அருமையாக கேட்கலாம். நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி. ஒரு கல்யாணம்னா கலகலப்பு இருக்கணுங்க, மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். பூஜை ஆட்டம்.